வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைக்காயை வறுவல் செய்ய போகிறோம். அதான் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வாழைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவுறது ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா சீவிக்கங்க, இல்லாட்டி கத்தி வச்சு கூட சீவிக்கலாம். இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக நல்லா நைஸாக நறுக்கணும். ரொம்ப நைஸாகவும் போயிடக்கூடாது, பெருசாகவும் போயிடக்கூடாது. ஒரே மாதிரி அளவுலேயே வெட்டி எடுத்துங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஒழுங்காக வேகும், இல்லாட்டி வெந்திருக்கும். உள்ளே அப்படியே இருக்கும், பச்சையாகவே இருக்கும். அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் இன்னொன்று வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு 30 செகண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதனால் வீடியோ ரொம்ப டவுன் ஆகிடுது. அதுக்கப்புறம் யாருக்கும் போக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு 30 செகண்ட் முதல் ஸ்கிப் பண்ணாங்க தயவு செஞ்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பழம் சிப்ஸு போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு சிப்ஸு போட்டிருக்கோம், ரேஷன் கடை துவரம் பருப்பில் நம்ம போண்டா போட்டிருக்கோம், கோதுமை மாவில் போண்டா போட்டிருக்கோம். எல்லாம் நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நைட் கேம்பிங் வீடியோலாம் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மறுபடியும் வேறு ஏதாவது கேம்பிங் வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். 24 ஹவர்ஸு சேலஞ்சு வீடியோ இந்த மாதிரி சொல்லுங்கள். நான் சரி, அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு அரை டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க. வீட்டில் அரைச்சது தான் ரெண்டுமே. வீட்டில் அரைச்சது தனித்தனியாக வச்சுருந்தாலும் சரி, தனித்தனியாக வச்சுக்கிறேன் பெஸ்ட்டு. அடுத்து சிக்கன் மசாலா கொஞ்சம் தூவி விட்டுங்க அதில், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதில் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கச்சி போயிடும். உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றணும். நல்லா நான் கலக்கிற மாதிரியே நல்லா கலந்து விட்ருங்க. எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி. எதுலேயும் சேராமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நான் எலுமிச்சம்பழம் ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் அதில் புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. எல்லா பக்கமும் நம்ம மசாலா சேர்கிற மாதிரி. ஊறினதுக்கப்புறம் நம்ம நான் வைக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா எண்ணெயை ஊற்றி எண்ணெய் மேலே தான் வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். எண்ணெய் இல்லாத இடத்துல வச்சா கருகி போயிடும். அந்த எண்ணெயை ஊற்றி அது மேலே வச்சு நல்லா அடுப்பை கல் சூடானோடனே அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடணும். தூர் கீழே உள்ளது கீழே மட்டும் கருகி போயிடும், மேலே அப்படியே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வெந்தோடனே எடுத்து திருப்பி போட்டுற வேண்டியதேன். மீன் வறுக்கிற மாதிரி எடுத்து போட்டுற வேண்டியதேன். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலில் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோ நிறையா இருக்குது நம்ம சேனலில். இது இன்னுமே வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ. எல்லா வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோவெலாம் நல்லா பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்டில் ஏதாவது சொன்னாதான் எனக்கு தெரியும் என்ன ஏதுன்னு. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பார்த்துக்கிட்டு பேசாமல் போயிடுறீங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. எந்த வீடியோ போடுறது, எந்த வீடியோ போட வேணாமோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கமெண்ட்டில் சொல்லிட்டுப்பாங்க. இப்போ பாருங்கள் மக்களே, நம்ம வாழைக்காய் வறுவல் பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வெந்துருச்சு. பார்க்கவே அருமையாக இருக்குது. நல்லா ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாடா.